சென்னை காவல் ஆணையர் அருண் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அவரிடம் மனித உரிமை ஆணையம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாமி பேட்டியளித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் முகாமிட்டுள்ள மனித உரிமைகள் ஆணையத்திடம் மனு அளித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மெரினாவில் நடைபெற்ற வானூர்தி சாகச நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு என புகார் அளித்தால் பழிவாங்கும் நடவடிக்கையில் காவல் ஆணையர் அருண் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவரிடம் மனித உரிமை ஆணையம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில அக்கௌண்டமே எடுக்காதனால நமக்கு பாத்தீங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த உயிர் இழப்புகளுக்கு அருண் ஐபிஎஸோட அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அளிச்சிருந்தோம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நாங்கள் உலக மனித உரிமை தினத்தன்னைக்கு ஒரு பரேடு வச்சுருந்தோம். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் பெசன் நகரில் வச்சுருந்தோம். அந்த இதை நடத்த விடாமல் எங்களை பொய் கேஸு போட்டு பயங்கரமாக துன்புறுத்தி ஒரு 60க்கு மேற்பட்ட போலீஸ்காரர்கள் சென்னை கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் எப்படி எங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் அடைச்சி சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஆஃபீஸர்ஸ்லாம் ஈடுபட்டாங்க. அதில் அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாகவும் இருந்தார்.